ஜனநாயகனோட ஆடியோ லான்ச் கிட்டத்தட்ட நெருங்கிவிட்டோம். தளபதியோட குட்டி ஸ்டோரிய கேட்கக்கூடிய நாட்கள் வந்துருச்சு. ஒரே ஒரு குட்டி கதை மட்டும் சொல்லிட்டு ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லிட்டு ஓடி போயிடலாம். கடைசியா ஒரு குட்டி ஆடியோ லான்ச்சோட டிக்கெட்டும் ஆல்மோஸ்ட் ஃபுல்லா ஆகிடுச்சு. இந்த ஜனநாயகனோட ஆடியோ லான்ச் சும்மா தளபதியோட திருவிழாவாதாங்க இருக்க போது. தளபதியோட இந்த கடைசி ஆடியோ லான்ச்சுக்கு தல வருவாரா என்பது தெரியல. ஆனா தனுஷ் வர்றாரு என்பது எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா அவரோட டீம்லயே பேச்சுவார்த்தைகள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அப்புறம் நம்ம தளபதி இந்த அரசியலை பற்றி கண்டிப்பாக பேசுவாரு. படத்துக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை மறைமுகமாக விளாசுவாரு. அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இதன் பிறகு சினிமாவில நடிப்பாரா என்பதை இந்த இடத்துல கண்டிப்பாக சொல்லுவாரு. ஏன்னா தளபதி சினிமாவுல இல்லாதது திரையுலகத்திற்கே எவ்வளவு பெரிய பாதிப்புன்றது தியேட்டர் உரிமையாளர்கள் சொல்றப்ப நல்லாவே புரியுது. ஆனா இதுக்காக சினிமாவுல தொடர முடியாது. ஏன்னா அரசியல்ல ஆலமரத்தையும் சாய்க்க போறோம். இந்த தமிழ் சினிமாவுக்கு ஹிட், பிளாப், பிளாக் பஸ்டர்னு எல்லா ரகத்திலையும் படங்களை கொடுத்துட்டாரு. அவர் பேசாத சமூக பிரச்சனைகளும் இல்ல, அரசியலும் இல்ல. அவரோட படங்களே சமுதாயத்திற்கு தேவையான படங்கள் தானே. உடனே இந்த லியோ எல்லாம் இழுக்காதீங்க, அது வேற ஜானர். நான் சொல்றது அந்த கத்தி, மெர்சல், துப்பாக்கி, சர்க்கார், தமிழன் போன்ற படங்களை சொல்றேன். அதே போல பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு லெவல கிராஸ் பண்ணியாச்சு. ரீ ரிலீஸ்ல கூட கில்லி பாக்ஸ் ஆபீஸ படையப்பாவால நெருங்க கூட முடியல. ஓகே கை, சினிமாவில இருந்து தளபதி விலகுறாரு அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சோ இந்த கடைசி படத்தோட கடைசி ஆடியோ லான்ச் சூப்பரா செலிப்ரேட் பண்ணணும். ஜி தமிழ்ல ஆடியோ லான்ச் லைவ் டெலிகாஸ்ட் பண்றாங்களா இல்ல மறுநாள் சண்டே அன்னைக்கு டெலிகாஸ்ட் பண்றாங்களா அப்படின்றது ஒரு கன்ஃபியூஷன்லயே இருக்கு. 2 டேஸ்ல தெரிஞ்சிரும். பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு. அப்புறம் 1000 ஸ்பீச்கள் இருந்தாலும் இந்த ஆடியோ லான்ச் ஸ்பீச் தாங்க தனி ஸ்பெஷலே.